வெல்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நமக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேலண்டர் எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஎல்பி ஆல்ரெடி நமக்கு வந்து விட்டுட்டாங்க. ஏஎல்பிக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கான டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. அடுத்தது டெக்னீஷியன்ஸ். ஓகேவா, டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறதும் ஏஎல்பி கேடரில் இருக்கக்கூடியது தான். லெவல் 2ல் வருது. ஓகேவா, லெவல் 2ல் வரக்கூடிய இன்னொரு போஸ்டான டெக்னீஷியன்ஸ், இதையும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அந்த டேப் கூட ஓப்பன் ஆயிடுச்சு ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆர்ஆர்பி சென்னையில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். அது போக ரொம்ப எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேடர், அதாவது என்டிபிசி அப்படின்ற இந்த எக்ஸாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த ஏஎல்பி டெக்னீஷியன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாக வரக்கூடியது. ஓகேவா, அதுவும் டெக்னிக்கலானா இதுலலாம் ரொம்ப மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கண் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த என்டிபிசி தான். ஸோ இதை எப்படி படிக்கலாம், அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ நாள் எடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர், இது வந்து லெவல் 6ல் வரக்கூடியது. ஓகேவா, இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட போட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஓகேவா, 5 வருஷம் இல்லை 6 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், இது வந்து இதுவும் நமக்கு போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வந்து இந்த நர்சிங் அந்த மாதிரி படித்தவங்களுக்கான ஒரு இதுதான். அடுத்தது குரூப் டின்னு சொல்லப்படுற, இப்போ குரூப் டியே கிடையாது, எல்லாமே குரூப் சியாக மாற்றிட்டாங்க. முன்னாடி குரூப் டின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் லெவல் 1. ஓகேவா, இதுவும் நமக்கு அக்டோபர் டிசம்பரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பல்கான ஒரு வேக்கன்சிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1 லேக் ப்ளஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு அவங்க டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த லெவல் 1லாம் நமக்கு வந்து பல்கான வேக்கன்சிஸ் தான் கண்டிப்பாக வரும். ஓகேவா, அது போக மினிஸ்டரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு சில போஸ்ட்டு, அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது. ஸோ நமக்கு வந்து 1 லேக் ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்கும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அப்கமிங் இந்த 2024ல் இந்த வேக்கன்சிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவன் ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1-2 மாதம் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும். இப்போது நமக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் வந்து இப்போதைக்கு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்கன்னா, ஏஎல்பிக்கு எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க 5696. அடுத்தது டெக்னீஷியனுக்கு வந்து 9000 ப்ளஸ் இருக்குன்ற மாதிரியும், என்டிபிசிக்கு 30,000 ப்ளஸ் இருக்குன்ற மாதிரியும் நியூஸஸ் வந்து வருது. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அதே மாதிரி குரூப் டின்னு சொல்லப்பட்ட அந்த லெவல் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் 1க்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வருதுன்னு தெரில. இது வந்து சும்மா நான் வந்து அனலைஸ் பண்ண அந்த டேட்டாவை வச்சு நான் சும்மா போட்டிருக்கிறேன். இது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓகே, இப்போது நான் வந்து ஸ்டேஜஸை பற்றி சொல்லியிருந்தேனே. இப்போது ஏஎல்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஏன்னா ஏஎல்பியில் வந்து நமக்கு கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண் பார்வை எனக்கு தெளிவாக இருக்குது, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏஎல்பிக்கு படிக்கலாம். ஓகேவா, அந்த குவாலிஃபிகேஷனை பின்னாடி பார்ப்போம். டெக்னீஷியனுக்கு வந்து 10th ப்ளஸ் இந்த ஐடிஐ அப்படிங்கிற இதில் ஒரு சில ஐடிஐ படிச்சிருப்பாங்க. அதில் என்னென்ன நிறைய தனித்தனி கோர்சஸ் இருக்கும். ஓகேவா, அந்த கோர்ஸை பொறுத்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. 10th ப்ளஸ் ஐடிஐ இல்லைன்னா அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பு, இந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த போஸ்ட்டுக்கு இதை படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே 10th ப்ளஸ் ஐடிஐ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டெக்னிக்கலாக ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது வந்து ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஐடிஐயில் டெக்னிக்கலாக முடிச்சிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 10+2, அதாவது 10th +2. ஓகேவா, 10th +2 வர மாதிரியான போஸ்ட்டு இருக்கும். இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 10+2லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது என்டிபிசிக்கு வந்து இப்போது லெவல் 2 லெவல் 3 சொல்லிட்டு 2 விதமாக சொல்லியிருக்காங்கல்ல. இது எல்லாமே 12th கேட்டகரியில் வர்றது. ஓகேவா, 12th படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் டெக்னிக்கல்,
இது நான் டெக்னிக்கல், அது பேர்லேயே மென்ஷன் ஆகிருக்கும், நான் டெக்னிக்கல் போஸ்ட். ஓகேவா, நான் டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் பாப்புலரான இது. இது போக அந்த நான் பேராமெடிக்கல் அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த நர்சிங் முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு மாதிரியான ஆட்களுக்கு வந்து அது சூட் ஆகும். இது வந்து ஓப்பனாக, அதை பொதுவாக எல்லாருமே இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே, இது ரெண்டும் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி குரூப் டின்னு சொல்கிற அந்த லெவல் 1. ஓகேவா, இப்போ எல்லாமே குரூப் சின்னு மாற்றிட்டாங்க. எதுவுமே குரூப் டி கிடையாது, குரூப் சின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. லெவல் 1. ஓகேவா, அந்த லெவல் 1ம் நம்ம ஓப்பனாக எல்லாருமே எழுதக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம் தான். ஸோ இப்போது ஓப்பனில் இருக்கக்கூடிய ஏஎல்பி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 20/1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 19/2 12 மணிக்குள்ளே. ஓகேவா, நைட்டு 12 மணிக்குள்ளே, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம், அப்ளிகேஷனில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சீக்கிரம் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ கூட போடுவேன், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வீடியோ கூட போடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன், சைனுக்கு சரியாக நான் அப்லோட் பண்ணலை, சிக்னேச்சர் ஒழுங்காக அப்லோட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியானவங்களுக்காக இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு டேட் முடியுதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக இதை கரெக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎல்பி இது வந்து பாருங்கள், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 இதுதான் டாப்பு. ஓகேவா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, அதாவது ட்ரெயின்ஸ் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர், இதுக்கெல்லாம் வந்து A2 கேட்டகரியில் கொடுப்பாங்க. இது வந்து A1 கேட்டகரி. ஏஜ் தான் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம். இந்த ஏஜ் கேட்டகரியை பாருங்க. 30 அப்படிங்கிறது வந்து ஜென்ரலுக்கு, அதாவது நம்ம ஊரில் வந்து ஓசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜென்ரலில் வருவாங்க. அந்த ஜென்ரலுக்கு தான் 30. இது ஓபிசியாக இருந்தால், அதாவது பிசியாக இருந்தால் +3, SC/STயாக இருந்தால் +5. ஸோ ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு இதான். எக்ஸர்விஸ்மென்ட்டுக்கு அது தனித்தனியாக இருக்குது. அதை நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அப்படியே நம்ம நோட்டிஃபிகேஷன்லேருந்து கிராப் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ எந்த இயர் வரைக்கும் உங்களுக்கு அப்பர் லிமிட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் இது, ஓபிசியாக இருந்தால் இது, அதே இது SC/STயாக இருந்தால் இந்த இயருக்கு உள்ளே பிறந்திருக்கணும். ஓகேவா, அதாவது 1/7/1989 இதில் பிறந்திருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி 1/7/1989 இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஓகேவா, எது நமக்கு ஸ்டார்டிங் ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங். இது வந்து ஓப்பனாக எல்லாருக்குமே, அதாவது 18 வயசு நிரம்பி இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். அந்த மீனிங்கில் இந்த 2006 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எத்தனை ஸ்டேஜஸாக நடக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் 2 பார்ட்டாக பிரியுது, ஏபின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரியுது. அதையும் பார்ப்போம்னா இது வந்து வெறும் குவாலிஃபிகேஷன் வச்சு தான், இதில் தான் மார்க், இந்த மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மார்க்கையும், இந்த CBT 2ல் ஏ செக்ஷனையும் ப்ளஸ் சிபேட்டு, இந்த 2 மார்க்கையும் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, மெரிட்டுக்குன்னா அதாவது அதில் நீங்கள் எடுக்கிற மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து வேலையை கொடுக்க போகிறாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப தெளிவாகவே கண்ணை வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தே கண்ணை தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கூர்மை அதையும் பார்க்காதீங்க. லேப்டாப்ஸ், ஃபோன் இது எதுவுமே பார்க்காம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது CBT 1 பார்த்தினா ஒரு சின்ன ஒரு இது தான், பார்த்துக்கோங்க. 60 மினிட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெறும் 75 கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பான ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 0.33 மார்க்கை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, 0.33 மார்க் வந்து ஒரு நெகட்டிவில் போயிடும். ஓகேவா, மினிமம் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இதனுடைய சிலபஸை பார்த்துக்கோங்க. எல்லாமே நமக்கு பேசிக் ஆப்டிடியூடு ப்ளஸ் அட்வான்ஸ் மேக்ஸில் பேசிக் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து எதையுமே சொல்ல முடியாது. பழைய கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து அப்படியே படிக்க வேண்டியதான். அதுக்கும் நான் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கும் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா NCERT 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்கு, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கவர் பண்ணாலே சயின்ஸு சோசியல் புக்கு ப்ளஸ் அரிகண்ட் ஜிகே. ஓகேவா, அரிகன் ஜிகே. அது போக அரிகனில் சயின்ஸுக்கு, ஏன்னா சயின்ஸுக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் பின்னாடி அதை சொல்கிறேன். அரிகன் சயின்ஸ் MACன்னு ஒரு புக்கு, இந்த புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு போதுமானது. அதாவது செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நான் இவ்வளோ போதும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 6th to 10th NCERT புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இதுக்கு வாங்க. அது போக பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் சயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஜிகே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்.
அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2 அப்படிங்கிறது 2 பார்ட்டாக நடக்குது. பார்த்துக்கோங்கன்னா 2 பார்ட்டாக நடக்குது. பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக நடக்குது. பார்ட் ஏல நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மெரிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டின் வச்சுருக்காங்க. பார்ட் ஏல உள்ள அந்த சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது போக பார்ட் பிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் ஸ்ட்ரீமில் வருது. டெக்னிக்கலாக உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தெரிஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிபேட், இதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா போன 2019க்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் எஸ்எம்க்கான ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, சிபேட் எக்ஸாம். அந்த கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்கள், தாராளமாக போகணும். ஓகேவா? லாஸ்ட் இயர் லெவல் 6 ஆர்ஆர்பி என்டிபிசி லெவல் 6 சிபேட் கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தாலே தாராளமாக போதும். அந்த லெவலை விட ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதுலேயும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் எப்படி வெயிட்டேஜ் மார்க் இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் அந்த சிபிடி 2 இருக்குது பார்த்தீங்களா? சிபிடி 2 பார்ட் ஏ அதை 70% கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் எடுக்கிற மார்க்கை 70% கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த சிபேட் அந்த சைக்கோமெட்ரி டெஸ்ட்டுக்குரியதை 30% கொண்டு வராங்க. ஓகேவா? அதாவது இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 100க்கு ஒரு 80 மார்க் எடுத்தாங்கன்னா அதே இதை 70க்கு எவ்வளோ மார்க் வரும் அந்த மாதிரி மாற்றி அதை இங்கே ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி இதை வந்து எவ்வளோ 100க்கு ஒரு 90 மார்க் எடுக்காங்க, அது 30க்கு எவ்வளோ வரும் அந்த மாதிரி அந்த மார்க் எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி தான் நமக்கு ஓவராலாக மெரிட் லிஸ்ட் வந்து உருவாக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஏஎல்பி எக்ஸாம் நடக்க போகுது. ஏஎல்பி எக்ஸாம் சூஸ் பண்ணுறவங்க கண்ணு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ மெக்கானிக்கல் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ மெக்கானிக்கல் டிப்ளமோ கேட்டகரியே இதுக்கு தாராளமாக போதுமானது. அடுத்து வரக்கூடிய அந்த என்டிபிசி குரூப் டிக்கு என்னதுன்னு பார்த்துலாம்னா, என்டிபிசிக்கு 2 ஸ்டேஜ் தான் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? சிபிடி 1 சிபிடி 2. இன்கேஸ் இது வந்து காமன் 2, 3, 4, 5. ஓகேவா? இது லெவல் 6க்கு வந்து சிபிடி 1 சிபிடி 2 சிபேட். ஓகேவா? நமக்கு ஏஎல்பியில் இருக்கிற மாதிரியே சிபேட்டுங்கிற ஒரு இது இருக்கும். சரியா? லெவல் 6க்கு. இது குரூப் டிக்கு ஒரே ஒரு, அதாவது குரூப் டின்னு சொல்லப்படுற லெவல் 1. ஓகேவா? குரூப் சியில் லெவல் 1க்கு வந்து ஒரே இதுதான் சிபிடி மட்டும்தான். ஓகேவா? அதுதான் மெரிட் லிஸ்ட்டும். சரியா? இந்த ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏஎல்பியில் படிக்கிற எல்லாமே இதுக்கும் படிப்பீங்க. ஓகேவா? ஏஎல்பியில் படிக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், அது போக ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த எல்லாமே இது ரெண்டுத்துக்கும் வந்துடும். இந்த சிபேட்டுங்கிறது வந்து சைக்கோமெட்ரி டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இது ரெண்டும் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. இது டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட். சரியா? இது 10th ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் வருது. ஓகேவா? ஸோ இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது இவ்வளோ போதும். ஸோ இதை எப்படி படிக்கலாம், எந்த மாதிரியான புக்ஸை ரெஃபர் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.